நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு பொங்கலூர் மணிகண்டன். திரு மணிகண்டன், மிக குறிப்பா தமிழக பாஜகவினுடைய தலைமை மாற்றத்திற்கு பிறகாகத்தான் கூட்டணி அப்படிங்கிற ஒன்றில் அதிமுக உறுதியாக இருந்ததா, இன்றைக்கு அந்த மாற்றத்தின் அறிவிப்புக்கு பிறகாக இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லையா, அதனாலதான் திரு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னாங்க, எந்த நிபந்தனையும் இல்லாம கூட்டணி சொன்னாங்க. நீங்க மாநிலத்தில் மாத்துங்க அல்லது வேற ஏதாவது காரணகாரி தான் எதுவுமே சொல்லல. அப்போ அவங்களுடைய கட்சி பிரச்சனையில அதிமுக தலையிட விரும்பவில்லை. அதே போல அதிமுக உட்கட்சி விவகாரங்களிலும் பாஜகவோ மேல்டமோ யாருமே தலையிடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப நீங்க ஒரு நோக்கம் தான், நீ 99ல ஐயா கருணாநிதி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, இதே கருத்து சொன்னாங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வீழ்த்துவதற்கு நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று சொன்னாங்க. பாஜகவோடு இணைந்து போட்டியிட்ட காரணத்துக்காக சொன்னது. அதே மாதிரி அதிமுகவுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் அதிமுக செல்ல வேண்டும், அது சரி. அப்போ அந்த முடிவை நோக்கி அதிமுக பயணித்திருக்கிறது. அது மிக தெளிவான அறிவிப்பு எடப்பாடியார் தலைமையில்தான் கூட்டணி என்பதுதான். அப்போ இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கி தேர்தலுக்கு காலம் இருக்குங்க. அதற்கு முன்பாக அனைத்தையும் அதிமுக உருவாக்கித்தான் தேர்தலை சந்திக்க போகுங்க. இது எந்த நேரிலும் அதிமுக இல்ல, ஒரே நோக்கம் தான், ஊழல் ஆட்சி. அதிமுகவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் கடந்த சொன்ன திமுக 4.5 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யவில்லை. எனவே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், இது மட்டும் அதிமுக நோக்கமுங்க. மணிகண்டன், மிக குறிப்பா இது அப்படியான ஒரு நிபந்தனை இல்லை அப்படிங்கிறீங்க. அதே நேரத்தில் அதிமுக தரப்பிலிருந்து அப்படியான ஒரு நிபந்தனை இருந்தது. அண்ணாமலை மாற்றத்திற்கு பிறகாகத்தான் கூட்டணி அப்படிங்கிற ஒன்று இருந்தது. ஏன்னா நேற்றைக்கு முன்வைக்கப்பட்ட கட்சியினுடைய மாநில தலைவர்களான விதிமுறைகள்ல திரு நயினார் நாகேந்திரனுக்கும் அது பொருந்தல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிலும் தளர்வு ஏற்படுத்தப்பட்டு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்படித்தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்லையா, பொதுவாக இந்த கூட்டணியை குறித்து இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அச்சம் வந்து விட்டதுங்க. அதன் வெளிப்பாடாக இது போன்ற கருத்துக்களை பரவுறாங்க. இப்ப இங்க பேசிய திருமாவளவனாகட்டும், ஆனா கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களாகட்டும் அவரோட அச்சத்தின் வெளிப்பாடுதான். காரணம் என்னன்னா, திமுக அணியில் இனி திமுக தலைமையை மிரட்டி தொகுதிகள் வாங்க முடியாது, வேறு வழியே இல்ல. திமுக என்ன தொகுதியை ஒதுக்குதோ அதை பெற்றுக்கொள்ளும் நிலையில அந்த கூட்டணி கட்சிகள் மாறிவிட்டது. எனவே அதிமுக கூட்டணி குறித்தான இந்த மாதிரி செய்திகளை பரவுறாங்க. எந்த நிபந்தனையும் அதிமுக விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில ஆக பெரும் கட்சி அதிமுக, மிகப்பெரும் கட்சி, 34 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட கட்சி. எனவே இந்த கட்சிக்கு யாரை கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும், யாருக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும், எப்படி அவரை பயன்படுத்த வேண்டும் என்கிற அத்தனை வியூகமும் தெரியுங்க. அந்த வியூகத்தை தான் இன்றைக்கு காலத்தின் இயல்பான கட்டாயத்தால் அதிமுக உருவாக்கி இருக்கிறது. எனவே இது குறித்து அச்சப்படுகிற அந்த கூட்டணி சேர்ந்தவர்கள் இது மாதிரி கருத்தலை சொன்னாலும் வெற்றி ஒன்றுதான் இலக்கு. அதை நோக்கி அதிமுக பயணிக்குங்க. திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவா சொன்னது நீங்களே பாத்தீங்க, கேட்ட கேள்வி எல்லாவற்றையுமே தெளிவா சொன்னாங்க. அதுபோல சில வார்த்தைகள் மாறி சொல்றாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அல்ல, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி அமைக்காது. எடப்பாடி தான் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி முதலமைச்சர். இதுல அதிமுக தெளிவா இருக்குங்க, எந்த குழப்பம் வராதுங்க. அதிமுக தான் எடுத்த வியூகத்தை, தான் அமைத்த வியூகத்தை உறுதியாக நின்று செயல்படுத்தி காட்டுங்க. நீங்க கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறீங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில உள்துறை அமைச்சரோடு திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகாக அந்த சந்திப்பு நடந்த சில நிமிடங்கள்ல திரு அமித்ஷா அவர்கள் ஒரு எக்ஸ்தல பதிவு போட்டாங்க. அதுல 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த பதிவே இருந்தது. இல்ல, 2019 தேர்தல், 2021 தேர்தல் எல்லாவற்றிலுமே பாருங்க, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அழைச்சிக்கிட்டு அவங்க அது வழக்கம். அது அவர்கள் தேசிய அளவுல ஒரு அணியின் பெயரை வைத்திருக்கிற காரணத்தினால் எங்கே அதை பயன்படுத்தினாலும் அந்த சொல்லாடலோடு சேர்ந்து பயன்படுத்தி இயல்பு. அதன் அடிப்படையில் நாம கருதுற மொழிய தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். தலைமையிலான யாரு பாருங்க, என்டிஏ அல்ல. அப்ப அதிமுகங்கிற போது அந்த வார்த்தைக்கு இடம் இல்லைங்க. இதை வைத்தெல்லாம் யாரும் குழப்பலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக ஏமாந்து போவார்கள். அதிமுக பாஜக அணியில் அமைகிற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும். 2026 நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். இதற்கான ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு திமுக அச்சப்படுகிறது. அதாவது எப்படியாவது அதிமுக தனித்து விடப்பட வேண்டும், பாஜக தனியாக அணியமைத்து போட்டியிட வேண்டும், அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று கனவு கொண்டிருந்த திமுகவுக்கு இன்னைக்கு மிக பெரும் ஒரு எச்சரிக்கை மணி உருவாகிவிட்டது. எனவே இது எப்படி சமாளிப்பது தெரியாமல் இன்றைக்கு திமுக அணியை சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க
கடந்த காலத்துல இதே பொய் சொன்னான்னு சொல்றாங்க அதிமுக குறித்து. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காக 2014 பொய் சொல்லியா? கடந்த காலம் இந்த மாதிரி நீங்க மாற்றி பேசவே இல்லையா? காங்கிரஸ் பேசவே இல்லையா? காங்கிரஸ் எப்படி வந்தது பாருங்க. மும்மொழி கொள்கையோ மற்ற எல்லா விஷயங்களும் காங்கிரஸ் இந்தியாவில செய்யாத தவறு உண்டா? அப்போ பிஜேபி மேல என்ன சொல்றீங்களோ அதே குற்றச்சாட்டை காங்கிரஸ் மேல சொல்ல முடியுங்க. இது அமைத்திருப்பது கொள்கை கூட்டணி அல்ல. மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம், அதிமுக அமைத்திருப்பது தேர்தல் கூட்டணி மட்டும்தான். தேர்தலுக்கான திமுகவை வீழ்த்துக்கான கூட்டணி. அந்த கூட்டணி கூட நேரடியாக அமைக்காமல் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அமைத்து அதன் மூலமாகத்தான் தேர்தலை சந்திக்கும். தேர்தலுக்கு பிறகு அப்படித்தான் அதிமுக நிச்சயமாக இயங்குங்க. கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க, அதே நேரத்தில் இது அதிமுகவினுடைய சரியான வியூகம் அப்படிங்கிறீங்க. இந்த வியூகம் அல்லது இந்த தேர்தல் கூட்டணி தானே கடந்த காலங்கள்ல எடுபடல அப்படின்னு கூட்டணியிலிருந்து வெளியேறியது அதிமுக. அப்ப அது மீண்டுமாக அதே வியூகமும் அதே தேர்தல் கூட்டணியும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு அதிமுக நம்புது? நீங்க காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியே இல்லாமல் இருந்த திமுக எப்படி மீண்டும் கூட்டணிக்கு நிலை வந்ததோ அது மாதிரி காலத்திற்கு ஏற்றவாறு நிலை மாறுங்க. 10 ஆண்டுக்கு முன்பு ஒரு நிலை இருக்குங்க, 5 ஆண்டுக்கு முன்பு ஒரு நிலை இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே திமுக வெறுக்கிறாங்க. திமுகவை வெறுக்கிற சக்திகள் பிரிந்து தேர்தலில் வாக்குகளாக பிரிகிற போது அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகிற நோக்கத்தில் தான் எல்லா வாக்குகளையும் ஒன்றாக இணைத்து அந்த வாக்குகளை திமுக எதிர்ப்பாக மாற்றி வெற்றி பெற வேண்டும் என்கிற போது கடந்த கால பேச்சுக்கள் இன்னைக்கு பொருந்தாதுங்க. போன வருஷம் பேசுறது இந்த வருஷம் மாற்றி பேச முடியும் வழியே இல்லைன்னா இங்க நடக்கிற ஆட்சி எப்படி? திமுக ஆட்சிக்கு வருகிறப்போ இந்த நிலை வேறு. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திமுக மீது மக்களுக்குள்ள மதிப்பீடு என்பது வேறு. வெறுமனே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர் பேசுறாங்க ஒழிய மக்கள் என்ன சொல்றாங்க அது தெரியாது. இன்னைக்கு ஒரு பாருங்க, ஒரு அமைச்சர் மிக தவறா பேசுறாரு, ஒரு கொச்சையா பேசுறாரு, ஒரு மூத்த அமைச்சர் பேசிக்காரு. அப்போ இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற மக்கள் தனித்தனியாக ஏன் எல்லா கட்சியும் நிற்க வேண்டும், எல்லோரும் இணைந்து நின்றால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அந்த எண்ணத்தின்படி 234 இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதுதான் திமுகவுக்கு பயமே. இப்போ ஏன்னா எங்கெல்லாம் திமுக எதிரான குரல் வருகிறதோ அங்கெல்லாம் மக்கள் திமுகவை வெறுத்து வாக்களிக்க தயார் இருக்காங்க. அப்ப 4 பிரிகிற போது இது ஆபத்தாக போய்விடும் என்றுதான் அதிமுக எந்த தியாகத்துக்கும் தயாராகி இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணி வலிமையான, வலுவான, இயல்பான, இயற்கையான கூட்டணி தான். தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன், இணைப்பில் இருங்க. அதுக்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பகிர்ந்து கொண்ட மிக முக்கியமான அரசியல் ரீதியான கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. एक प्रकार से 1998 से एआईडीएमके एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने साथ में मिलकर राष्ट्रीय राजनीति में काम किया है. मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार